ஸோ அடுத்த சம்மா பார்த்தீங்கன்னா என்ன வரப்போகுதுன்னா இந்த ஃபனல் சம் தான். ஸோ இதுவும் அடிக்கடிக்கு நம்மளுக்கு கேட்டுன்னு இருக்கிறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எ ஃபனல் கன்சிஸ்டிங் ஆஃப் டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரையணும். இதுக்கு டயக்ராம் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். எ ஃபனல் ஒரு ஃபனல் கன்சிஸ்ட் ஆஃப் எ ஃப்ரஸ்டம் ஆஃப் எ கோன் அட்டாச்சு டு தி சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன். ஒன்றும் இல்லை, நான் டயக்ராம் வரைகிறேன், அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரே நிமிஷம் வரைஞ்சிடுறேன். ஸோ வாங்க எல்லாரும் நம்ம மேஜிக் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ எல்லாரும் நீங்கள் ஒரு சொடக்கு ஒன்று போடுங்க, ஓகேங்களா? 3, 2, 1 சொன்ன உடனே நீங்கள் சொடக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கான டயக்ராம் வந்துடும். ஸோ 3, 2, 1 பார்த்தீங்கன்னா வந்துச்சு, பார்த்தீங்களா? ஸோ அதான், ஓகேங்களா? அதுதான் எங்களோட மேஜிக். இப்போ இதுதான் ஒரு ஃபனல் மேலே இருக்குது, ஓகேங்களா? ஒரு ஃபனல் இதுதான். நம்ம ஆல்ரெடி கிருஷ்ணாலாம் ஊற்றுவாங்கல்ல. ஸோ ஃபனல் எதனா சின்ன ஹோல்ஸ்குள்ளே எதனா ஊற்றணும், லிக்விடாக ஊற்றணும்னா ஃபனல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான். இதுக்கு ஒரு சிலிண்டர் ஷேப் கனெக்டட், கீழே அது மேலே வந்து ஃப்ரஸ்டம் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ டயக்ராம் ஒன்று நம்ம ஃப்ரஸ்டம் வந்து டயக்ராம் ஒன்றுன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் கிவன்லாம் எழுதணும். ஸோ எச் இப்போ வந்து என்ன நல்லா சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சிலிண்டரிக்கல் போர்ஷன் 12 மீட்டர் லாங் அட் தி அட்டாச்ட் ஆஃப் தி பாட்டம். அதாவது ஒரு 12 மீட்டர் இருக்கிற சிலிண்டர் ஷேப்பை, ஓகேங்களா, ரெஸ்டம் கூட அட்டாச் பண்றாங்க. அப்ப இதோட ஹைட்டு, ஓகேங்களா, ஹைட் வந்து 12ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது மேல இருக்கிறது வந்து ஃப்ரஸ்டம் டயக்ராம் 1, கீழே இருக்கிறது வந்து சிலிண்டர் டயக்ராம் 2. ஸோ H2 அதுல வரது வந்து H1, ஓகேங்களா? If the total height be 20 centimeter, ஸோ இந்த ஃபனலோட ஃபுல் ஹைட்டுமே 20. அப்ப இது 12னா அப்ப ஃப்ரஸ்டமோட ஹைட் எவ்வளவு இருக்கும்? 20 - 12, 8 இருக்கும், ஓகேங்களா? அப்ப H1 வந்து 8. இதெல்லாம் தான் டயக்ராம்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். diameter of the cylindrical portion be 12 centimeter. சிலிண்டரிக்கல் போர்ஷன் இந்த டயாமீட்டர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 12 சென்டிமீட்டர். அப்ப டயாமீட்டர் 12னா ரேடியஸ் 6, இது ஸ்மால் ஆர், ஓகேங்களா? எப்பயுமே சின்னதா இருக்குது ஸ்மால் ஆர்னு சொல்லணும். ஸ்மால் ஆர் வந்து 6. அது மாதிரி கேபிட்டல் ஆர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபுல் டயாமீட்டர், டாப் ஆஃப் தி டயாமீட்டர் வந்து 24ன்னு சொல்லியிருப்பாங்க. டயாமீட்டர் ஆஃப் தி டாப் ஆஃப் தி ஃபனல் பி 24 சென்டிமீட்டர். நம்ம அதை வந்து 24ல இருந்து பாதியா பிரிச்சுன்னா இது வந்து கேபிட்டல் ஆர், ஓகேங்களா? இப்ப நம்ம வேல்யூலாம் எடுத்திருக்கோம் பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணோம். அப்புறம் என்ன கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லெட் கேபிட்டல் ஆர் அண்ட் ஸ்மால் ஆர் பி தி டாப் அண்ட் பாட்டம். இந்த மாதிரி எழுதுறது இந்த லெசன்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். பாட்டம் ரேடியஸ் ஆஃப் தி ஃபனல். ஸோ ஃபனலோட டாப் அண்ட் பாட்டம் ரேடியஸ் வந்து நம்ம சொல்லியாச்சு, ஓகேங்களா? இப்ப சொல்லிட்ட பிறகு H1 எது, H2 என்னது அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதே மாதிரி தான் லெட் H1 and H2 be the heights of the ரெண்டு ஷேப். H1ன்றது ஃப்ரஸ்டம், ஓகேங்களா, ஃப்ரஸ்டம், கமா H2ன்றது சிலிண்டர், ஓகேங்களா, ரெஸ்பெக்டிவ்லி அதை போட்டுருணும். ஏன்னா ரெஸ்பெக்டிவ்லி வந்து H1 வந்து ஃப்ரஸ்டத்துக்கு, H2 வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடணும் ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ இதுல இருந்து நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிச்சோம்? given that கேபிட்டல் ஆர் வந்து 12 சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸ்மால் ஆர் வந்து 6 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சோம். H1 வந்து 8 சென்டிமீட்டர், H2 வந்து 12 சென்டிமீட்டர். வேற என்னென்னலாம் கண்டுபிடிச்சோம்? அவ்வளவுதான், ஓகேங்களா? இப்ப இதுக்கு தேவையான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் தி அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஃபனல். ஸோ அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா கேட்கறாங்க, ஓகேங்களா? அதாவது வெளியே இருக்கிற இது மட்டும் வேணும். வெளியே இருக்கிறது மட்டும், அந்த சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் வரணும்னா அதோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் ஃப்ரஸ்டமோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. டாப் பாட்டம் அதெல்லாம் கண்டுபிடிக்க தேவையே இல்லை, ஓகேங்களா? இதுல எனக்கு கர்வ்டு அவுட்டர் சர்ஃபேஸ் தான் கேட்கறாங்க. டாப் பாட்டம் அப்படிலாம் கேட்க இல்லைனால நம்ம சிஎஸ்ஏ கண்டுபிடிச்சா போதும், ஓகேங்களா? அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஃபனல் அப்படின்னா என்ன வரும்? அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஃபனல். ஃபார்முலானது எது எதையும் ஆட் பண்ணோம்? சிஎஸ்ஏ ஆஃப்
frustum plus CAC of cylinder. ஓகேங்களா? இதுக்கான ஃபார்முலா என்னது? ஃப்ரஸ்டமோட ஃபார்முலா என்னது? CSA. ஓகேங்களா? CSA ஓட ஃபார்முலா வந்து பை L கேபிட்டல் R பிளஸ் ஸ்மால் r. ஓகேங்களா? இது CSA ஓட ஃபார்முலா, ஃப்ரஸ்டமோட ஃபார்முலா. அண்ட் சிலிண்டரோட ஃபார்முலா 2 பை RH. ஸோ இங்க வந்து ஆர்ன்றது எந்த ஆரை போறதுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். செகண்டுக்கு வந்து நம்ம ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர் தான் எடுத்திருக்கோம். நம்ம ஒரு அந்த சிலிண்டரோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர், அதனால நம்ம ஸ்மால் ஆர் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இங்க H எடுத்ததுனால இது வந்து நம்ம H2ன்னு எடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அதனால H2ன்னு யூஸ் பண்ணோம். ஸோ அந்த ஃபார்முலா மறையுதுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகேங்களா, நான் ஒரே நிமிஷம் நான் வெளில போயிட்டு வரேன். தெரியுதுங்களா? அவ்வளவுதான். ஓகேங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த ஃபார்முலா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெண்டு கொடுத்தா எப்படி ஃபார்முலா கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு, ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்க பார்த்துட்டு இதோட சப்ஸ்டியூஷன் தான் அடுத்த பேஜ்ல பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ பையோட வேல்யூ 22. ஓகேங்களா, 22/7 இன்டூ அண்ட் தென் இங்க என்ன இருக்கு? L இருக்கு. L தெரியாது. ஓகேங்களா, அப்ப அது என்ன பண்ணணும்? L கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் L கண்டுபிடிச்சிருங்க. Lோட ஃபார்முலா என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் H ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் R மைனஸ் ஸ்மால் r ஹோல் ஸ்கொயரா? ஸோ Hன்றது எதை மீன் பண்றீங்க? ஃப்ரஸ்டம்னா டயக்ராம் 1, அப்ப H1. ஓகேங்களா, H1ஓட வேல்யூ என்னது? 8. ஓகேங்களா, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் பிளஸ் 12 மைனஸ் 6. ஓகேங்களா, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, இது வந்து 12, இது வந்து 6. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணனா எவ்வளவு வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 6ன்னு வரும். 6ஓட ஸ்கொயர் வந்து 36. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100, அப்ப 10. Lோட வேல்யூ 10. அப்ப கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப எடுத்துட்டு போய் போடுங்க அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு போட்டு. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணணும்? அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியான்னு போட்டு அந்த ஃபார்முலால இது பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்னது? பை ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கிறதுனால பை அதெல்லாம் வேணாம், விடுங்க. ஸோ 22/7, Lோட வேல்யூ 10, Rோட வேல்யூ 12 பிளஸ் ஸ்மால் Rோட வேல்யூ 6 எழுதியாச்சு. பிளஸ் 2 இன்ட்டு 22/7 பை 2 பை. ஓகேங்களா, அப்புறம் Rோட வேல்யூ ஸ்மால் Rோட வேல்யூ 6 இன்ட்டு H2ஓட வேல்யூ 12. அவ்வளவுதான். ஓகேங்களா, இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண ஆன்சர் 22/7 இன்ட்டு 10 12 18 வருமா? இதே மாதிரி இதை பண்ணா 44/7. ஸோ இதை பண்ணா 6 12s எவ்வளவு வரும்? 5 12s 60 72 வருமா? ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணோம். இதெல்லாம் கேன்சல் பண்ண எவ்வளவு வரும்னா, ஸோ ரெண்டுத்துலயுமே இப்போ இதை வந்து 2ஆவே வச்சுக்கீங்களேன். 22 2 ரெண்டுத்துலயுமே 22/7 காமனா இருக்கா? வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்தனா இது வந்து 180. இதுல வந்து 2 இன்ட்டு 72 என்ன வரும்? 144ன்னு வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 22/7 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 200 324 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் எதை டிவைட் பண்றீங்களோ டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்படி இல்லை நான் டிவைட் பண்ணல பாயிண்ட் வச்சு மல்டிப்ளை பண்றேன்னா 22/7 3.14 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சு மல்டிப்ளை பண்ணலாம். நான் அதை எடுக்கல. நான் என்ன பண்றேன்? 324 7ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். 7 1s 7 4s 28. அப்ப 4 போயிடுச்சுன்னா மீதி 4 இருக்கும். அண்ட் தென் இதுல ஒரு 4. 7 6 42. 7 6 42. மீதி 2 இருக்கும். 0.0 214. மீதி 6 இருக்கும். பாயிண்ட் வச்சாச்சு, 0 வச்சாச்சு. ஓகேங்களா, 5 8s 56. ஓகேங்களா, 7 8s 56. மீதி 4. ஸோ நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் கண்டுபிடிச்சாலே போதுன்றதுக்காக 22/7 அப்புறம் இதோட வேல்யூ. ஸோ 7ஆல டிவைட் பண்ணியாச்சுல நம்ம, அதனால 22 இன்டூ 46.28. ஸோ அது ரெண்டுத்தையும் இப்போ மல்டிப்ளை பண்ணா முடிஞ்சிச்சு. ஸோ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? 46.28 into 2 2 8s 16 மீதி 1 2 2s 4 4 plus 1 5 2 6 12 மீதி 1
2 4 ஆர் 8 9. ஸோ இதே தான் ரிப்பீட்டாக வரப்போகிறதுனால 5 6 5 6 5 2 9. ஸோ அப்படியே போட்டுக்கலாம். 6 11 மீதி 1 5 8 11 மீதி 1 10. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சராக வரும். 2 நம்பர் தள்ளி இங்கே புள்ளி இருக்கிறதுனால 2 நம்பர் காண்டு ஒரு பாயிண்ட் வச்சா முடிஞ்சிச்சு. ஸோ இதோட ஆன்சர் 1018.16. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபைனாக பண்ணும்போது புக்கில் ஃபைனாக பண்ணும்போது உங்களுக்கு 28 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இது வந்து ரஃபாக தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மேனுவல் எரர் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இது அந்த 1018 அது வந்தாலே உங்களுக்கு ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்புறமேட்டு லாஸ்ட்ல எழுதணும் தி அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஃபனல் அப்படின்னு எழுதிட்டு இஸ் 1018.16 ஸ்கொயர் யூனிட்ஸ் இல்லை சென்டிமீட்டர் ஸ்கொயர். சிஎஸ்ஏனா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் இந்த சம். ஓகேங்களா? இந்த சம் புரியலைன்னா என்ன பண்ணுறது, திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் பாருங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். ஸோ அடுத்த சம் பார்க்கலாம் வாங்க. ஸோ அடுத்த சம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கம்பல்சரியில் கேட்கக்கூடிய சம். ஸோ நாதன் வந்து ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா. ஓகேங்களா? ஸோ நாதன் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் was asked to make a model shape like a cylinder with 2 cones attached as its 2 ends. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு சிலிண்டர் ஷேப்ல மேலேயும் கீழேயும் ஓகேங்களா சிலிண்டர் வந்து அந்த கோனை வந்து அட்டாச் பண்ணி ஒரு மாடல் வந்து கிரியேட் பண்ணணுமா. ஸோ அதை தான் கிரியேட் பண்ணோம். வாங்க அந்த டயக்ராமா பார்க்கலாம். நம்ம மேஜிக் பண்ணலாமா? ஸோ எல்லாரும் என்ன பண்ணோம், 3 2 1 சொல்லும் போது ஒரு சொடக்கு போடுங்க. ஸோ உங்களுக்கான அந்த இது வந்து ரெடியா இங்க மேலே இங்க பிளேஸ் ஆகிருக்கும். எங்க தெரியுமா பிளேஸ் ஆகும்? இந்த இடத்துல உங்களுக்கு பிளேஸ் ஆகும். ஒரே நிமிஷம், இந்த இடத்துல உங்களுக்கு பிளேஸ் ஆகும். ஓகேவா? பண்ணிடலாமா? ஸோ எல்லாரும் ரெடியா இருங்க. 3 2 1 பாத்தீங்களா வந்துச்சு. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? நம்மளுடைய மேஜிக். ஸோ மேஜிக்னு சொல்ல முடியாது, இதுதான். இப்போ வாங்க நம்ம எழுதலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம். த டயாமீட்டர் ஆஃப் எ மாடல் இஸ் 3 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அதோட டயாமீட்டர் ஆஃப் த மாடல், அந்த சிலிண்ட்ரிக்கலோட டயாமீட்டர் வந்து 3 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. அப்ப 3 சென்டிமீட்டர்னா ரேடியஸ்னா வரும் 3/2ன்னு வருமா? ஸோ அதான் ரேடியஸ். ஓகேங்களா? அப்புறம் இதோட ஹைட் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 12ன்னு சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்க, ஹைட் ஆஃப் த கோன் அப்ப எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஹைட் ஆஃப் த கோன் வேற எதனா சொல்லியிருக்காங்களா? இந்த கோன் ஹைட் வந்து 12ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதோட ஹைட் வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வெறும் இது 2னா இது ஒரு 2வா? ஸோ இதுவும் ஒரு 2. மொத்த ஹைட் வந்து 12. ஓகேங்களா? 12ல 2 2 போச்சுன்னா மீதி அதான் -4 போச்சுன்னா 8. அதான் ஹைட் ஆஃப் தி சிலிண்டர். ஓகேங்களா? ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் 8 சென்டிமீட்டர். ஸோ இவ்வளோலாம் முடிஞ்சிச்சு. இப்போ என்னன்னா இதோட வால்யூம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் எழுதிக்கலாம். கிவன்ல h1 h2 அப்படிலாம் எடுக்க தேவையில்ல. ஓகேங்களா? ஸ்மால் h கேபிட்டல் ஹெச்னு எடுத்துங்க, இல்லை h1 h2ன்னு எடுத்துங்க. h1னா கோனோடது. ஓகேங்களா? 2 சென்டிமீட்டர். h2னா சிலிண்டர் உள்ளது. ஓகேங்களா? 8 சென்டிமீட்டர். அதே மாதிரி ரேடியஸ் 3/2, ரெண்டுத்துக்குமே சேம் தான். ஓகேங்களா? 3/2 சென்டிமீட்டர். அண்ட் தென் வேற என்ன இருக்கு, வேற எதுவுமே இல்லை, இவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப ஃபார்முலா மேக் பண்ணா புரிஞ்சிச்சு. வால்யூம் ஆஃப் தி மாடலோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து சிலிண்டரோட வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பிளஸ் அப்புறம் மேல ஒரு கோன் இருக்கு, கீழே ஒரு கோன் இருக்கு. அப்ப வால்யூம் ஆஃப் 2 கோன்ஸ். ஸோ இப்போ ஃபார்முலா எழுதிடலாம். வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா யாருன்னா தெரியுமா? போய் புக்கை படிங்க. πr² h. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து வால்யூம் வந்து இது இந்த சிலிண்டரோட h வந்து நம்ம h2ன்னு எடுத்துக்கிறதுனால h2 அப்படின்னு பிளஸ். ஓகேங்களா? 2 டைம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் கோனோட வால்யூம் அது πr 1/3 πr² h. அங்க வந்து h1ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். இதை இப்போ நம்ம அப்ளை பண்ணா முடிச்சு. ஸோ ரெண்டுத்துலையுமே எது காமனாக இருக்கு அப்படின்னு பாருங்க.
பை இருக்கு ஆர் இருக்கு ஓகேங்களா. அப்ப பையும் ஆரையும் காமனா வெளியிட்டா இதுல H2ன்னு இருக்கும். ஸோ இதுல 2/3ன்னு இருக்கும். அண்ட் தென் இதுல வேற என்ன இருக்கும், ஒரு ஆர் இருக்கும், ஒரு H1 இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணா முடிஞ்சிச்சு. வாங்க சால்வ் பண்ணலாம். அடுத்த பேஜ்ல வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம் கிளியரா. ஸோ வால்யூம் ஆஃப் மாடல் பை ஆர் வெளியே இருக்கு, அதனால 22/7. ஆரோட வேல்யூ 1/2 3/2 3/2 போட்டாச்சு. அண்ட் தென் இங்க H2ன்னு இருக்கு, H2 ஓட வேல்யூ 8 பிளஸ் 2/3 2/3. ஆரோட வேல்யூ 3/2. H1 ஓட வேல்யூ நம்மளுக்கு 2 ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் அங்க இருக்கு. அண்ட் தென் இப்ப கேன்சல் பண்ணா கரெக்ட் ஆயிடும் ஓகேங்களா. ஸோ 3 3 2 2 கேன்சல். அண்ட் தென் 2 டைம்ஸ் 11 டைம்ஸ் ஓகேங்களா. வேற எதனா கேன்சல் ஆகுமான்னு பார்த்தோன்னா இல்ல. அப்ப 11/7 இன்டூ இங்க ஒரு 3 இருக்கிறதுனால 3. அண்ட் தென் இதுல வந்து 8 + 2ன்னு இருக்கும். ஸோ 8 + 2 அது 10 ஓகேங்களா. ஸோ இப்படி 10 பண்ணும்போது இங்கேயும் ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்குல்ல, பை ஆர் ஸ்கொயர், ரெண்டுமே பை ஆர் ஸ்கொயர் காமனா வெளியே எடுத்துருங்க, அங்க ஆறு அப்ப இருக்காது. ஸோ இது அப்படின்னா இதுல ஒரு ஆர் போட்டுடலாம், இல்லைன்னா விடுங்க. இதுல ஒரு ஆர், நம்ம ஆர் ஸ்கொயரா ஒரு ஆர் எடுத்தாச்சு. அப்ப இங்க ஒரு ஆர் இருக்கும். இதை நம்ம என்ன எழுதலாம், 8 × 3/2ன்னு எழுதலாமா. ஸோ 1 டைம் 4 டைம், அப்போ 4 3s are 12. இப்ப கரெக்டா இருக்கும் ஓகேங்களா. 12 அப்ப இது வந்து 11 × 3/7, இது ஒரு 14. அப்போ 1 டைம் 2 டைம். ஸோ அப்ப எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுங்க. 11 3s are 33 × 2 33 × 2 66 சென்டிமீட்டர் கியூப். அப்ப வால்யூம், அதோட வால்யூம் எவ்வளவு இருக்கும், வால்யூம் ஆஃப் தி மாடல் இஸ் 66 சென்டிமீட்டர் கியூப். அவ்வளவுதான் ஓகேங்களா. அப்ப நாதன் எவ்வளவு மாடல் வச்சிருக்கான், 66. அவ்வளவுதான் இந்த சம் ஓகேங்களா. ஸோ வேணா ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாத்துங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சிலிண்டர் ஷேப் ஓகேங்களா. அதுல மேலேயும் கீழேயும் நாதன்றவன் அட்டாச் பண்ணிக்கிறான் கோனு. இதோட வால்யூம் தான் கேட்கறாங்க. டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 3ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை ரேடியஸா மாற்றதுக்கு /2ன்னு போட்டு ரேடியஸ் 3/2ன்னு போட்டாச்சு. கோனோட ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர், அது H1ன்னு எடுத்திருக்கோம் ஓகேங்களா. அப்புறமேட்டு சிலிண்டரோட ஹைட் வந்து H2ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அதெல்லாம் தான் இங்க மூணுமே எழுதியிருக்கோம். இப்போ வால்யூம் ஆஃப் தி மாடல், மாடலுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சிலிண்டர் ஆஃப் தி சிலிண்டர், வால்யூம்க்கு சிலிண்டர். அப்புறம் மேல இருக்கிற கோனுக்கும் கீழே இருக்கிற கோனுக்கும் நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் தி சிலிண்டரோட ஃபார்முலா πr²H. ஸோ இங்க வந்து H மென்ஷன் பண்ணாம H2 மென்ஷன் பண்றதுக்கு காரணம் என்னன்னா 2 H இருக்கு ஓகேங்களா. கோனுக்கு ஒரு H இருக்கு, சிலிண்டருக்கு ஒரு H இருக்கு. H2ன்னு சொல்லிட்டு நம்ம இதை மென்ஷன் பண்றோம், H2. அதே மாதிரி 2 டைம்ஸ் ஆஃப் கோன்ஸ், அதாவது 2 கோன்ஸ் இருக்கிறதுனால 2 × ஓகேங்களா. கோனோட வால்யூம் 1/3 πr²H. அந்த மாதிரி அது வந்து H1 ஓகேங்களா. ரெண்டுத்துலயுமே காமனா பை ஆர் இருக்கு. நான் r² வெளியே எடுத்துக்கணும், இங்க மிஸ் பண்ணதுனால நான் இங்க உள்ள ஆரை சேர்த்துக்கணும் ஓகேங்களா. ஸோ πr², பை ஆரை வெளியே எடுத்துட்டேன். மீதி இதுல ஒரு ஆர் H2 இருக்கும், பிளஸ் இதுல 2 டைம் by 3 ஓகேங்களா. இதுல ஒரு ஆர் இருக்கும், அப்புறம் H1 இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் எடுத்து நம்ம இங்க சால்வ் பண்ணி போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அவ்வளவுதான் இந்த சம். வாங்க அடுத்த சம் போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா கேப்சல் சம். ஸோ இதுவும் அடிக்கடிக்கு கேட்டிருக்காங்க, அதனால பார்த்துங்க. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 7.3ல 5th சம்மா இருக்கு. ஸோ பயிற்சி கணக்கு 7.3ல 5வது சம்மா இருக்கு தமிழ் மீடியம். ஸோ எடுத்து உக்காந்துருங்க. கேப்சல் அப்படின்னா என்ன, கேப்சல் அப்படின்னா டியூப் மாத்திரை கேள்விப்பட்டிருக்கீங்களா. டியூப் மாத்திரை, அந்த டியூப் மாத்திரை தான் ஓகேங்களா. டியூப் டேப்லெட். டியூப் டேப்லெட் எப்படி இருக்கும், இப்படி ஒரு ரவுண்டு போட்டு இந்த சைடு ஒரு ஸ்பியர், இந்த சைடு ஒரு ஸ்பியர் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் இருக்கும் ஓகேங்களா. இது பண்ணு மாதிரி இருக்கு, இந்த மாதிரி லைக்ல இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ இதை தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். அதுல a capsule in the shape of cylindrical with 2 hemisphere stuck to the each of the ends. ரெண்டுத்துலயுமே அந்த கேப்சூல் இருக்கு. வாங்க நம்ம மேஜிக் பண்ணலாம் எப்பயும் போல. 3 2 1 2 வந்துச்சு பாத்தீங்களா. ஸோ இதுதான் ஒரு மாதிரி. ஸோ இது வேணா நான் பெருசு படுத்துறேன் ஓகேவா. ஸோ ஒரே நிமிஷம் பெருசு வைக்கலாம். ஓகே ஸோ வந்துச்சு.
இப்போ இதுல இருந்து நான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றான். ஸோ ரெண்டு சைடும் ஹெமிஸ்பியர் வந்து அட்டாச் ஆயிருக்கு பாத்தீங்களா, ஹெமிஸ்பியர் அட்டாச் ஆயிருக்கு ரெண்டு சைடும். ஸோ இது சிலிண்டர் ஓகேங்களா. ஸோ இது ஹெமிஸ்பியரான்னு கேட்டுறாதீங்க, எங்களால் அவ்வளோதான் வரைய முடியும். அடுத்து பார்க்கலாம். இஃப் தி லென்த் ஆஃப் தி என்டையர் கேப்சல் ஓகேங்களா. ஸோ என்டையர் கேப்சல் வந்து லென்த் வந்து 12 mm சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே இதுல வந்து எம்எம்ல கொடுத்துருப்பாங்க, ஏன்னா மாத்திரை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். டயாமீட்டர் ஆஃப் தி கேப்சல், கேப்சலோட டயாமீட்டர்னா இதுதான் ஓகேங்களா. ஸோ இதோட டயாமீட்டர் வந்து 3 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரேடியஸ்னா வரும் 3/2 வருமா, 3/2 mm ஆர்எல்ஸ் நீங்க 1.5 mm அப்படின்னு கூட வைக்கலாம். நான் 3/2 வச்சுக்கிறேன் ஓகேங்களா, கால்குலேஷனுக்கு யூஸ் ஆகும். வேற என்ன கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஹவு மச் மெடிசன் இட் கேன் ஹோல்டு, அதாவது எவ்வளவு மெடிசன் அது உள்ள பிடிக்கும். எப்பவுமே உள்ள பிடிக்கிறதுக்கு கேட்டுறாங்கனாலே வால்யூம் தான் ஓகேங்களா. ஸோ கிவன் நம்ம எழுதிட்டு தேவையானதெல்லாம் எழுதிக்கலாம். ரேடியஸ் ஆஃப் ஸ்பியரும் சாரி ஹெமிஸ்பியரும் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் சிலிண்டரும் ஈக்குவல். பாருங்களா, ஸோ இதோட ரேடியஸ் தான் ஓகேங்களா. இங்க பாருங்க, இதோட ரேடியஸ் தான் சிலிண்டருக்கும் அண்ட் தென் இந்த ஸ்பியருக்கும் ஹெமிஸ்பியருக்கும், அதனால அது ரெண்டுமே ஈக்குவல். அப்ப ஆரோட வேல்யூ என்ன வரும், 3/2 mm ஆர்எல்ஸ் ஓகேங்களா 1.5 mm, ரெண்டுமே எது வேணாலும் வச்சுக்கலாம். அது மாதிரி இப்ப ஹைட் கேட்டிருக்காங்களா. இப்ப பாருங்க, ஒரே நிமிஷம் நான் இதை சொல்றதுக்கு பாருங்க. இதோட ரேடியஸ் இந்த சைடும் ரேடியஸ்னாலும் இந்த சைடும் ரேடியஸ் தான் ஓகேங்களா. அதே மாதிரி இங்கேயும் ரேடியஸ், இது 1.5 அப்படின்னா இதுவும் 1.5 ஓகேங்களா. அப்போ 1.5 1.5 3, அப்ப 12 மைனஸ், அதாவது இதுல இருந்து இது 1.5 இதுல இருந்து 1.5, எனக்கு இதுல இருந்து இதோட வேல்யூ வேணும். அப்ப இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிடலாமா 12ல இருந்து. அப்ப ஹைட் என்ன வரும், 12 மைனஸ் 1.5 பிளஸ் 1.5 ஓகேங்களா. ஸோ அப்போ 12ல இருந்து 3 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ வரும், 9 வருமா ஓகேங்களா. அதுதான் ஹைட்டு 9 mm. ஸோ இப்போ சிலிண்டரோட ஹைட்டும் கண்டுபிடிச்சாச்சு, எல்லாமே ஹைட்டும் கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், வால்யூம் ஆஃப் தி கேப்சல், கேப்சலோட வால்யூம், கேப்சல் வால்யூம் ஆஃப் கேப்சல். ஸோ வால்யூம் ஆஃப் கேப்சல்னா நான் ஃபர்ஸ்ட் எழுதணும், சிலிண்டரோட வால்யூம், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பிளஸ் எத்தனை ஹெமிஸ்பியர் இருக்கு, ரெண்டு இருக்கா, வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஆஃப் 2, ரெண்டு ஹெமிஸ்பியரோட வால்யூம் ஓகேங்களா. ஸோ இதை தான் நம்ம இப்போ பண்ண போறோம். ஸோ வாங்க அடுத்த பேஜில் பார்க்கலாம். அடுத்த பேஜில் வந்து வால்யூம் ஆஃப் கேப்சல் ஃபார்முலா எழுதுனா முடிச்சு. கேப்சல் வால்யூம் ஆஃப் ஓகேங்களா, வால்யூம் ஆஃப் இது சிலிண்டருக்கு வால்யூம் அது பையா ஸ்கொயர் ஹெச். இதுல ஏன் ஹெச் அப்படியே போறோம்னா ஒரே ஒரு ஹெச் தான் இருக்கு, அது வந்து ரேடியஸ் ஓகேங்களா. ஸோ ரேடியஸ் ரெண்டுமே சேம்னால இது 2 டைம்ஸ், ரெண்டு ஸ்பியர் இருக்குதுன்னா 2 டைம்ஸ். ஹெமிஸ்பியரோட வால்யூம் அது 2/3 பையா கியூப் ஓகேங்களா. ஸோ இப்போ இதுல ரெண்டுத்துலயுமே பையார் காமனா இருக்கு, பையார் ஸ்கொயர் காமனா இருக்கிறதுனால எடுத்துட்டு ஹெச் 2 2s are 4, 4/3 R1 எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இதை மட்டும் இது பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. இதுக்கு வந்து யூனிட் என்னன்னா கியூபிக் mm அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஸோ எல்லாமே கியூபிக் சென்டிமீட்டர், கியூபிக் யூனிட்ஸ் போடுவோம், கியூபிக் mm அப்படின்னு சொல்லிட்டு போடணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்றது தான் 22/7 R ஸ்கொயர்னு இருக்கிறதுனால 3/2 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். அந்த ஹெச்சோட வேல்யூ வந்து என்னது, ஹைட்டு, எதோட ஹைட்டு, சிலிண்டரோட ஹைட்டு என்னது 9 mm ஓகேங்களா. 9, 4/3, ஆரோட வேல்யூ 3/2. ஸோ இப்போ கேன்சல் பண்றது தான் 3 3 1 டைம் 2 டைம் ஓகேங்களா. அண்ட் தென் இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணனா 22 × 9 வரும், அது மாதிரி 7 × 4ன்னு வரும். இதை ஆட் பண்ணனா 11 வரும் ஓகேங்களா. 9 + 2 11. ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாம், இது 2 டைம், இது 11 டைம். வேற எதுனா கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க, வேற வந்து எதுவுமே கேன்சல் ஆகாது ஓகேங்களா. ஸோ 11 × 11 121 × 9 / 7. ஸோ இப்போ இதை நம்ம டிவைடும் பண்ணலாம். ஸோ 121 / 7 ஓகேங்களா. 7 வச்சு டிவைட் பண்ணுங்க. ஸோ 1 7s are 7, மீதி 5, பேலன்ஸ் 1, 7 7s are 49,
மீதி 2 டைம்ஸ், ஸோ பாயிண்ட் வச்சு 0 வச்சாச்சு. 2 டைம்ஸ் 14, 6, 0, 8 7s are 56, மீதி 4, அதெல்லாம் விட்டுருங்க, மீதி இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ 17.28 into 9. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இப்போ எழுதுனா முடிஞ்சிச்சு. ஸோ 17.28 into 9. 9 7s 8s are 72, மீதி 7, 9 2s are 18, 18 plus 7 25, மீதி 2, 9 7s are 63, 65, மீதி 6, 9 1s are 9, 15. ஓகேங்களா? ஸோ 15 ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இங்கே ஒரு 2 இருக்கு, அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்ட்டு 2. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பண்ணோம். 155.52. ஸோ டிவைடட் பை 2. இதை டிவைட் பண்ணால் ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 77.8 சம்திங்னு வரும். ஸோ நம்ம 77.8ன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். இதுதான் வால்யூம் ஆஃப் தி கேப்சூல். ஓகேங்களா? ஸோ கியூபிக் mm, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இதை கம்பல்சரியில் கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த சம் முடிஞ்சிச்சு. வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ வாங்க மக்களே, அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் சம், ஐஸ்கிரீம் கோன் சம். ஓகேங்களா? ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அடிக்கடி கேட்டிருப்பாங்க. இதேமாரி இந்த சம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது, அது புரியாது. ஓகேங்களா? ஸோ அதை நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வரேன். இது 5 மார்க்கில் கம்பல்சரியாக கேட்டால் ஒர்த்து வருமா? ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் படிச்சுட்டு போங்க. A right circular cylinder container of a base radius 6 cm and height 15 cm is full of ice cream. ஓகேங்களா? அதான் ஒன்றும் இல்லை, ஒரு நீங்கள் நார்மலாக இந்த ஃபங்க்ஷன்லாம் போனீங்கன்னா ஒரு பாக்ஸில் இருந்து ஐஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க, பாக்ஸில் ஐஸ் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பாக்ஸ் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சிலிண்டர் கண்டெய்னர்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ரேடியஸ் வந்து 6 cm, அதோட ஹைட் வந்து 15, அது ஃபுல்லாக உங்களுக்கு ஐஸ்கிரீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த ஐஸ்கிரீம் இஸ் டு பி ஃபில்டு இன் கோன் ஆஃப் ஹைட் 9 cm அண்ட் பேஸ் 3 cm. ஓகேங்களா? இப்போ ஒரு கோனும் ஹைட் வந்து 9 cm, ரேடியஸ் வந்து 3 cm இருக்கு. ஒரு எப்படி ஃபில் பண்ணுறாங்கன்னா, ஹெமிஸ்பிரிக்கல் கேப், அந்த இப்படி கர்வ் பண்ணி எடுத்து இப்படி போடுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அது வந்து ஹெமிஸ்பிரிக்கல் கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா? ஸோ அது வந்து அதை வச்சுக்கிறாங்க. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் கோன்ஸ் நீட் டு எம்டி த கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ஸ்பூனில் நம்ம எம்டி பண்ண முடியும், எவ்வளோ கோன்ஸ் நீடு அதை கண்டெய்னரை எம்டி பண்ணுறதுக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு தெரியணும். ஃபர்ஸ்ட்டு அதை வந்து நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறவா. ஸோ ஷேப் வரையணுமா? ஷேப்புக்கு இதுக்கு மார்க் கிடையாது, புக்கில் வந்து ஷேப் கொடுத்துருக்க மாட்டாங்க, நான் உங்களுக்கு தரேன். ஸோ 3 2 1 அப்படின்னு சொன்னேன்னா டயக்ராம் வராது, ஏன்னா மேஜிக் ஒரு வாட்டி தான் பண்ண முடியும். ஸோ வாங்க பார்த்துடலாம். வந்துச்சா? ஸோ நான் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சிட்டேன், அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ இப்போ அந்த ரெக்டாங்கிள் சைஸில் இருக்கிறது வந்து இது ஃபுல்லாக ஐஸ்கிரீம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து ஒரு ஸ்பூனா எடுத்து இதுல போடணும். ஓகேங்களா? இப்படி போடும் போது இதோட ஹைட் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, 9 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரேடியஸ் வந்து 3 cm. இதோட ரேடியஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 6 cm. இதோட ஹைட் வந்து 15 cm. எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஐஸ்கிரீம் இருக்கு, எவ்வளோ வால்யூம் ஐஸ்கிரீம் இருக்குன்னு தெரிஞ்சா எவ்வளோ நம்ம கோன்ல வால்யூம் வந்து எத்தனை வந்து ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்போ அந்த கண்டெய்னரோட வால்யூம் அப்புறம் ஒரு கோனோட வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஐஸ்கிரீம் தரவங்க ஃபுல்லா இப்படி தர மாட்டாங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா இப்படி வைப்பாங்க, உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுவும் நம்ம சேர்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃபுல் ஐஸ்கிரீம். ஸோ இது மட்டும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றுத்துக்கும் ஒரு பேர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெட் கிவன் இதை H1 இந்த டயக்ராம் 1ன்னு வச்சுக்கிறேன், இதை டயக்ராம் 2ன்னு வச்சுக்கிறேன். இதுல இருக்கிறது எல்லாமே 1 யூஸ் பண்ணியிருக்கோம், இதுல இருக்கிறது எல்லாமே 2 யூஸ் பண்ணியிருக்கோம். லெட் R1 and H1 be the height and radius of the, அப்ப இங்க H1 வரும், இங்க R1 வரும். height of the cylindrical container respectively.
ஓகே. ஸோ அது முடிச்சாச்சு. இப்போ அது எழுதிக்கலாம். x1 வேல்யூ என்னது 15 சென்டிமீட்டர், r1 வேல்யூ 6 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் இதுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கலாமா? அப்போ வால்யூம் ஆஃப் தி கண்டெய்னர் எவ்வளோ வரும்? வால்யூம் ஆஃப் கண்டெய்னர் ஓகேங்களா? வால்யூம் ஆஃப் தி கண்டெய்னர் ஒரு சிலிண்டருக்கு வால்யூம் எது? πr ஸ்கொயர் h. ஸோ πr ஸ்கொயர் hனால பை வந்து 22/7, r வந்து என்னது 6ஆ, அப்போ 6 ஸ்கொயர் வந்து 36. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எப்பயுமே 6 ஸ்கொயர்னு போட்டுங்க. அப்புறமேட்டு h இருக்கு, ஹோட வேல்யூ 15. ஸோ 22 இன்டூ 36 இன்டூ 15/7. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா, இல்லைனா கேன்சல் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு லாஸ்ட்ல ஒரு கால்குலேஷன் இருக்கும். ஸோ கேன்சல் பண்ணாமல் கேன்சல் ஆகிறத மட்டும் கேன்சல் பண்ணிட்டு மீதி எல்லாம் வச்சிருக்கேன். ஸோ இப்போதைக்கு இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம இது கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதுக்கு வந்து கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு வரும், யூனிட்ஸ். ஸோ அதையும் நீங்கள் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? வால்யூம் ஆஃப் கோன் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் ஒன் க்ரோம், வால்யூம் ஆஃப் ஒன் கோன் ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம். ஓகேங்களா? ஐஸ்கிரீம் ஃபுல்லா. ஓகேங்களா? வால்யூம் ஆஃப் ஒன் கோன் ஐஸ்கிரீமுக்கு என்ன வரும்? வால்யூம் ஆஃப் கோன், கோனோட வால்யூம் பிளஸ் அந்த மேல ஒன்று எக்ஸ்ட்ரா வைப்பாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து என்னது? வால்யூம் ஆஃப் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பிரிக்கல், அவங்களே சொல்லியிருக்காங்க கேப்னு சொல்லிட்டு, ஹெமிஸ்பிரிக்கல் கேப். ஸோ இது ரெண்டுத்தோட ஓகேங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் கோனுக்கு வால்யூம் என்னது? 1/3 பை r1 ஸ்கொயர் h, r2 ஸ்கொயர் h2. ஓகேங்களா? என்னன்னா நம்ம இங்க h1 h2 அந்த கோணம் எடுத்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, r2 h2. ஹெமிஸ்பிரிக்கலோட வால்யூம் என்னது? 2/3 பை r கியூப். ஓகேங்களா? பை r கியூப். ஸோ இங்க 2. இப்போ இதுலயும் நம்ம மென்ஷன் பண்ணினோம், லெட் r2 and h2 be the radius and height of the cone and hemispherical cap. ரெண்டுத்துக்குமே சேம் தானே, அதனால எழுதாச்சு. இப்போ r2 என்னது? நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? r2 வந்து 3, h2 என்னது 9. ஸோ இதை வச்சு நம்ம சமு போடுறது தான், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ வால்யூம் ஆஃப் ஒன் கோன், வால்யூம் ஆஃப் ஒன் கோன் ஐஸ்கிரீம். ஸோ போட்டோன்னா என்ன வரும்? இதில் ரெண்டுத்துலையுமே காமனாக என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே எடுத்துருங்க பார்க்கலாம். 1/3 காமனாக இருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு? பை இருக்கு, r2 ஸ்கொயர் இருக்கு. அப்போ மீதி எடுத்துட்டுனா h2 பிளஸ் 3 இருக்கா, 2 இருக்கு. ஓகேங்களா? இதுல 2 இருக்கு. அப்புறம் இதுல வந்து ஒரு r இருக்கு. ஸோ இதுதான். இப்போ ஒன்னொன்னுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 22/7, r ஸ்கொயர் என்னது? 3 ஸ்கொயர் 9. அப்புறம் h2 என்னது? h2 வந்து 9 பிளஸ் 2r 6. ஓகேங்களா? ஸோ நான் அப்படியே ஷார்ட்டா முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து வச்சுக்கலாம் கியூபிக். ஸோ இது வேணா நீங்க இது பண்ணீங்க 1 டைம் 3 டைம். ஸோ கேன்சல் பண்ணிட்டா 22/7 இன்டூ 3 15 வருமா? ஸோ இதெல்லாம் நீங்க வச்சுக்கலாம், இதெல்லாம் நீங்க வச்சுங்க கியூபிக் யூனிட்ஸ், அது மட்டும் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். வேணா உங்களுக்கு மறைக்கிறதுனா ஒரே ஒரு வாட்டி இப்போ பார்க்கலாம், அடுத்தது பார்க்கலாம். ஸோ அடுத்த பேஜில் மீதி கால்குலேஷன். ஸோ இது முடிஞ்சாச்சு. இப்போ வால்யூம் ஆஃப் தி மொத்தம் எவ்வளோ நம்பர் ஆஃப் கோன்ஸ் தேவைப்படும்? நம்பர் ஆஃப் கோன் டு பி நம்பர் ஆஃப் கோன்ஸ். ஓகேங்களா? எவ்வளோ கோன்ஸ் தேவைப்படும்? மொத்தம் எவ்வளோ வால்யூம் இருக்கோ அதை வச்சு தான் நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர். மொத்த வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அதை மேலே எழுதிட்டு டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஒன் கோன் ஐஸ்கிரீம், ஒன் கோன் ஐஸ்கிரீம். ஸோ அதுதான் நம்மளுக்கு தெரியும். அதாவது எவ்வளோ இருக்குதோ நம்மளுக்கு ஒரு கோனுக்கோடது விலையை ஐஸ்கிரீமோடது டிவைட் பண்ணிட்டேன்னா அது எத்தனை கோன் வரும் அவங்களே சொல்றாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 22 இன்ட்டு 36 இன்ட்டு 15/7. ஓகேங்களா? ஸோ அதை போடலாம். 22 இன்ட்டு 36 இன்ட்டு 15/7. வால்யூம் ஆஃப் ஒன் கோன் ஐஸ்கிரீம் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கோம் 22 இன்ட்டு 3 இன்ட்டு 15/7 கியூபிக்
யூனிட்ஸ். ஸோ 7 கேன்சல் பண்ணிடலாமா? 22 கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் தென் 15 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகிட்டோடனே மீதி என்ன இருக்கும்? 36/3 இருக்கும். 36 3 பண்ணா 1 டைம் 2 டைம், அப்போ 12 கியூபிக் யூனிட்ஸ் போடாம 12 சென்டிமீட்டர் கியூப் இல்ல 12 ஐஸ்கிரீம். ஸோ இங்கேயே கியூபிக் யூனிட்ஸ் வராது, ஏன்னா இது வந்து கோன், நம்பர் ஆஃப் கோன்னால. அப்ப 12 ஐஸ்கிரீம், அதனால எழுதணும் 12 ஐஸ்கிரீம் or 12 ice cream cones are required to empty the cylindrical container அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். ஸோ இந்த லாஸ்ட்ல இந்த எழுதுற வேர்டுக்கு 1 மார்க் உங்களுக்கு. ஸோ அதனால கம்பல்சரி எழுதுறவங்க இந்த 1 மார்க் கம்பல்சரியா நீங்க எழுதிக்குங்க. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ இதோட 7th லெசன் முடியுது. ஓகேங்களா? அண்ட் தென் பாய், யூ ஆர் ஆர்ஜே அருண். வேற என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அதை வந்து நாங்கள் போடுவோம். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துன்னா உங்க பசங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் பாய்.